ஹலோ கைஸ், வெல்கம் டு டிப் ஜோன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சார்ட்டிங் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் எக்ஸலில் அப்படின்றது தான். இப்போ நம்மளுக்கு சேம் அந்த ஷிப்பிங் டேட்டா எடுத்திருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் வந்து நம்ம ஃபில்டருக்கு யூஸ் பண்ண அதே டேட்டா செட் எடுத்திருக்கோம். இதில் வந்து இப்போ நிறையா காலம்ஸ் இருக்குது, நிறையா டேட்டாஸ் இருக்குது. இப்போ நம்மளுக்கு வந்து இது எப்படி வந்து நம்ம சார்ட் பண்ணலாம் அப்படின்றது தான். சார்ட்டிங்னா என்ன, நம்ம அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டரில் இந்த மாதிரிலாம் சார்ட் பண்ணுவோம்ல, அதுதான். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் மேனேஜர் வச்சு எனக்கு வந்து அக்கௌண்ட் மேனேஜரோட ஆர்டரில் எனக்கு இந்த டேட்டாலாம் வேணும் அப்படின்றப்ப என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த அக்கௌண்ட் மேனேஜர் இந்த இதில் இந்த செல்லை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு நான் வந்து A to Z கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ எனக்கு அக்கௌண்ட் மேனேஜர் காலமில் எல்லாமே வந்து இப்போ A, அடுத்து C, இந்த மாதிரி ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் வந்துருச்சா. ஸோ இதுவே வந்துட்டு நான் வந்து இங்கே போயிட்டு இந்த A to Z கொடுக்கலாம், இல்லைனா இந்த Z to A கொடுக்குறேன் அப்படின்னா இந்த மாதிரி டிசெண்டிங் ஆர்டரில் வந்துருச்சு. ஓகே, இப்போ எனக்கு ஒரே ஒரு காலமை மட்டும் நான் அசெண்டிங் ஆர்டர்லேயோ டிசெண்டிங் ஆர்டர்லேயோ மாற்றுறேன் அப்படின்னா ஓகே. இல்லை நான் வந்து 2-3 காலம் சேம் டைமில் பண்ணணும் அப்படின்னா அது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் திருப்பி பழைய மாதிரி இந்த டேட்டாவை கொண்டு வந்துடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொண்டு வந்தாச்சு. இப்போ இதுவே வந்து இப்போ நம்ம இந்த அக்கௌண்ட் மேனேஜருக்கு பண்ண மாதிரி எந்த காலமுக்கு வேணால் நம்ம அதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டோட்டல் காலமுக்கு நான் வந்து இப்படி பண்ணுறேன் அப்படின்னா, இதில் A to Zன்றது வந்து ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட் மாதிரி தான். ஸோ இப்போ இதில் வந்து 2 தான் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட், அது வந்துருச்சா. இப்போ நம்ம கீழே போய் பார்த்தோன்னா இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் வந்து 30,000. அது வந்து இப்போ நம்மளுக்கு கரெக்டாக ஸ்டார்ட் ஆகி வந்திருக்கு அசெண்டிங் ஆர்டரில். இப்போ இதையும் நான் பழைய மாதிரி மாற்றிடுறேன். ஓகேவா. இப்போது நம்ம மோர் தென் 2 காலம்ஸை ஒரே டைமில் ஷார்ட் பண்ணணும் அப்படின்றப்ப என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஏன்னா இப்போ நம்ம இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹெச் காலமை நம்ம ஷார்ட் பண்ணிவிட்டு திருப்பி போயிட்டு இந்த டோட்டல் காலமை ஷார்ட் பண்ணோன்னா லேட்டஸ்ட்டாக நம்ம எதை ஷார்ட் பண்ணோமோ அந்த ஆர்டரில் தான் அது ஷார்ட் ஆகியிருக்கும் மொத்த டேட்டாவும். இதே ஒரே டைமில் 2 காலமை பேஸ் பண்ணி ஷார்ட் பண்ணணும் அப்படின்றப்ப என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அதாவது அக்கௌண்ட் மேனேஜர் இப்போது ஒரு அக்கௌண்ட் மேனேஜர் வயசுலேயும் இப்போ ஏழை ஸ்டார்ட் ஆகிறவங்களில் யார் வந்து அதிகமாக சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா கஸ்டம்ஸ் ஷார்ட்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. சேம் அதே சார்ட் அண்ட் ஃபில்டர் ஆப்ஷனில் போனோன்னா கஸ்டம் சார்ட்னு ஒன்று இருக்கும். அதில் போயிட்டு சார்ட் பை நம்ம வந்து அக்கௌண்ட் மேனேஜர் கொடுத்துக்கலாம். இதில் A to Z இருக்கட்டும். அடுத்து இப்போ நான் ஆட் லெவல் கொடுக்குறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல், அதாவது அக்கௌண்ட் மேனேஜர் வச்சு ஃபஸ்ட்டு ஷார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு என்ன வேணும்னா ஆர்டர் இந்த டோட்டல் வச்சுக்கலாம். இந்த டோட்டல் செல் வேல்யூ வந்து லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட். அதாவது இப்போ அக்கௌண்ட் மேனேஜர் வந்து ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அது ஷார்ட் பண்ணினதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு அக்கௌண்ட் மேனேஜருக்கும் லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட்டில் அதுவும் ஷார்ட் ஆகும். ஓகேவா. ஒரே டைமில் 2 நம்ம ஷார்ட் வந்து அப்ளை பண்ண போகிறோம். இப்போ இதை நான் ஓகே கொடுக்குறேன் அப்படின்னா இப்போது அக்கௌண்ட் மேனேஜர் ஏல ஆரம்பிக்குதா. ஏல ஆரம்பிக்கிறவங்களது நான் இதை வந்து போல்ட் பண்ணி காட்டுறேன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு ஏ வந்து இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்குது. ஓகேவா. நடுவில் இருக்கிறதெல்லாம் நான் ஹைட் பண்ணிடுறேன். இந்த காலம் எல்லாம் ஹைட் பண்ணிடலாம் ஈஸியாக நம்ம பார்க்குறதுக்காக. ஸோ இப்போ நம்ம இந்த டோட்டல் இப்போ அக்கௌண்ட் மேனேஜர் ஃபஸ்ட்டுக்கு ஷார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த டோட்டல் ஷார்ட் பண்ணியிருக்கோம். இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போது இந்த ஃபஸ்ட்டு இந்த அக்கௌண்ட் மேனேஜரில் இந்த டோட்டல் தான் ஹையஸ்ட். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட் ஆகிருக்கா. நெக்ஸ்ட்டு சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சார்லி அவங்களோட அந்த அக்கௌண்ட் மேனேஜரில் மறுபடியும் ஹையஸ்ட்லேருந்து ஸ்மாலஸ்ட் வந்து வந்திருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு கார்னர் பெட்ஸ் அப்படிங்கிறவங்களதுல ஹையஸ்ட் வந்து $22,111. இப்போ அதே மாதிரி அவங்களதும் ஹையஸ்ட்லேருந்து திருப்பி கீழே வந்தோன்னா இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் அவங்களோடதில் ஸ்மாலஸ்ட் எதுவோ அது வரைக்கும் ஷார்ட் ஆகிருக்கா $5 வரைக்கும். ஸோ இதுதான் வந்து 2 ஷார்ட் ஒரே டைமில் நம்ம அப்ளை பண்ணுறது. ஓகேவா. இதே மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ ஷார்ட்ஸ் வேணுமோ அவ்வளோ ஷார்ட்ஸ் கஸ்டம் ஷார்ட்லேயே இப்போ நம்ம 2 வச்சுருக்க மாதிரி இன்னொரு லெவல் கொடுத்து இன்னொரும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ பட் நம்மளுக்கு இப்போ அது வேண்டாம். இப்போ நம்ம ஹோம் போயிட்டு இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. என்னென்னா நான் எல்லாத்தையும் Ctrl Z கொடுத்து பழைய மாதிரி ஆக்கிடுறேன் இந்த டேட்டாவை. இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நான் வந்து இப்போ சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம், இந்த காலம் இப்படி செலக்ட் பண்ணி அப்புறமா ஷார்ட் அப்ளை பண்ணுவோம். கரெக்டாக. இப்போ நான் வந்து
இந்த கே காலம்ல என்ன இருக்குன்னா, ப்ராடக்ட் கேட்டகரி இருக்கு. என்ன மாதிரியான ப்ராடக்ட் அப்படின்றது இருக்கு. சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாரி இந்த காலம் டேட்டாவ செலக்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா சார்ட் குடுப்போம். இப்போ ஏ டூ இசட் நான் குடுக்குறேன்னு வைங்க. இப்ப வந்து ஒரு பாப்பப் வரும். இது என்ன பாப்பப் அப்படின்னா, வாட் டூ யூ வாண்ட் டூ டூ? எக்ஸ்பேண்ட் த செலக்ஷன் ஆர் கன்டின்யூ வித் த கரண்ட் செலக்ஷன். இப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ எக்ஸ்பேண்ட் த செலக்ஷன் குடுக்குறேன் அப்படின்னா, இப்போ இந்த டெக்னாலஜிக்கு நேரா இருக்க மத்த காலமும் அதுக்கு என்ன டேட்டாவோ அதுபடி மாறும். இதே நான் கன்டின்யூ வித் கரண்ட் செலக்ஷன் குடுக்குறேன் அப்படின்னா, வெறும் கே காலம் மட்டும் தான் மாறும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த எல், ஜே இந்த பக்கத்துல இருக்க எந்த காலமும் சேஞ்ச் ஆகல. இன்னொரு டைம் இப்ப காட்டுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க டெக்னாலஜிக்கு பக்கத்துல ஜம்போ ட்ரம்முன்னு இருக்கு. லெஃப்ட் சைட்ல ஜே காலம்ல எமர்சன் இருக்கா? இது 2யும் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாரி எம் காலம் இதெல்லாம் டெலிவரி ட்ரக்குன்னு இருக்கா? இப்போ நான் இந்த கே காலம மட்டும் செலக்ட் பண்ணி நான் ஏ டூ இசட் குடுக்குறேன். குடுத்து கன்டின்யூ வித் கரண்ட் செலக்ஷன் குடுத்து சார்ட் குடுக்குறேன் அப்படின்னா, எதுவுமே மாறல. வெறும் இந்த டெலிவரி ட்ரக் இதெல்லாமே வந்து அப்படியே தான் இருக்கு. வெறும் இது மட்டும் தான் வந்து சார்ட் ஆயிருக்கு. கே காலம். இதுவே வந்து நான் இதே இதில போயிட்டு ஏ டூ இசட் குடுக்குறேன். எக்ஸ்பேண்ட் த செலக்ஷன் குடுக்குறேன் அப்படின்னா தான், இந்த ஃபர்னிச்சருக்கு நேரா ஃபர்ஸ்ட்டு என்ன இருந்ததோ, அதெல்லாம் வந்து கரெக்ட்டா சார்ட் ஆகும். ஓகேவா? இல்லன்னா அந்த காலம் மட்டும் தான் சார்ட் ஆகும். இதுதான் இதோட ஆப்ஷன். ஸோ சார்ட்டிங் வந்து புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த மாரி அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் எக்ஸல் ரிலேட்டடான டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனச்சீங்கன்னா, டிப் ஜோன வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.